ஹாய் மகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான பன்னீர் கிரேவி தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் முதல்ல முந்திரி 10 வந்து 2ஆக உடச்சி ஊற வச்சுருக்கேன். ஊற நேரத்தில் தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய் விட்டுக்குங்க வானிலையில். எண்ணெய் காஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் சேர்த்திக்கலாம். இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கிக்குங்க. 4 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, அதையும் வதக்கிக்கலாம். கறிவேப்பிலை 2 கொத்து, பச்சை மிளகாய் 2. இது காரத்துக்கு கூடுதலாக வேணுங்கிறவங்க இன்னும் ஒன்று கூட சேர்த்திக்கலாம். இது எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா 3 தக்காளி சின்ன சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினாவே போதுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். இது ஆறுற நேரத்தில் நான்ஸ்டிக் பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 200 கிராம் பன்னீரை வந்து க்யூப்ஸ் மேலே கட் பண்ணி 2 சைடும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கிறிஸ்பியாக இருந்தால் போதும் லைட்டாக. ஏன் நான்ஸ்டிக் பேன்னா இது வந்து ஒட்டாமல் வரும், ஸ்டிக் ஆகாது பன்னீர். இல்லைன்னா அயன் கடாய் போட்டுங்க. சில்வர் கடாயில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒட்டி ஒட்டி வரும். இது ஒட்டாமல் வரக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா கல் சூடாக இருந்தாவே ஒட்டாமல் வரும் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ ஆறுனதையெல்லாம் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டேன். ஒரு கைப்பிடி புதினா போடுறேன், ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை. இப்போ மூடி போட்டு தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி விட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். வானிலையில் வந்து ஏற்கனவே பன்னீர் வறுத்து வச்ச எண்ணெயை ஊற்றுறேன். இந்த எண்ணெயே போதுமானது. எண்ணெய் சூடானது ஒரு பெரிய வெங்காயம் பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணி வதக்கிக்கலாம். இது ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு பச்சை மிளகாய், ஒரு வரமிளகாய், அரைச்சி வச்ச பேஸ்ட்டு உள்ளே சேர்த்திக்கலாம். இது சிம்லேயே வச்சு லைட்டாக வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா 3/4 டீஸ்பூன், காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 2 டீஸ்பூன். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு வாஷ் பண்ணி இதில் ஊற்றுறேன். தேவைப்பட்ட இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்குங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு போதும். கொதிச்சு வந்தால் நல்லா திக்காகவே ஆயிரும். இது கொஞ்சம் நேரம் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா க்யூப்ஸ் மேலே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்குங்க. தக்காளி வந்து மசிஞ்சு வரக்கூடாது, அப்படியே முழுசாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ கஸ்தூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நான் க்ரஷ் பண்ணி சேர்த்துறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பத்து முந்திரி பருப்பு அரைச்சி வச்சுருக்கேன், அதை உள்ளே சேர்த்துறேன். இப்போ மீடியம் ஃப்ளேமில் கொதிக்கிற வரைக்கும் வச்சுருங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கொதி வந்துருச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ ரோஸ்டட் பன்னீரை உள்ளே சேர்த்திக்கலாம். பன்னீர் உடையாமல் கிளறி விட்டுக்கலாம். 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதித்து வந்தாவே போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா ரப்பரியாட் ஆயிரும். அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கிரேவி இறக்கி வைக்கிறதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்குங்க. உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படிங்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம், இது ஆப்ஷன் தான். ஆனால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு போதும். உப்போ தேவைப்பட்டால் கொத்தமல்லி தலையும் தூவிக்குங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.